Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் இருக்கும் நிலையில் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது வருகை தந்து வருகிறார். அதனுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை தந்து வருகிறார். இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராஜரத்தின விளையாட்டு மைதானம் அருகே மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த உண்ணாவிரத போராட்ட மேடைக்கு வரவிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கதிகலங்க செய்திருக்கிறது. 65க்கும் மேற்பட்ட உயிர்களை அந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணித்திருக்கிறார்கள். அது பற்றி பேசுவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்துடைய குரல்வலை நசுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய உயிரிழப்பை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசாங்கம் அனுமதி மறுத்திருக்கிறது. அதனை கண்டித்து இன்றைக்கு சென்னை எழும்பூரிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் தலைமையில் மிகப்பெரிய அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறவிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது தொடங்க இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, அதேபோல் செங்கோட்டையன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பொள்ளாச்சி ஜெயராமன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், வளர்மதி, ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருமே இங்கு கருப்பு சட்டை அணிந்து கூடியிருக்கிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து கூடியிருக்கிறார்கள். அந்த எப்படியாவது கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதுதான் இங்கு ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வெள்ளத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் புடைசூழ அந்த உண்ணாவிரத அறவழியில் நடக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்ட மேடைக்கு அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அனைத்து தொண்டர்களும் கருப்பு சட்டை அணிந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து இந்த பகுதியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி என்பது இன்றைக்கு ஒரு கருப்பு பகுதியாக மாறி இருக்கிறது. கருப்பு பகுதியாக மாறி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியே ஒரு சுடுகாடாக மாறி இருக்கிறது. தினந்தோறும் அங்கு ஒவ்வொரு நாளும் அங்கு சடலங்களாக, அழுகை குரல்களாக, மரணத்தின் மூலமாக அந்த பகுதி காட்சியளிக்கிறது. இதனை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். தற்போது நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கவிருக்கிறது. ஒவ்வொருவராக இந்த மரணத்தை கண்டித்து நீதியை வேண்டும் என்றும், மக்களுக்கான குரல்வலையை நெசுக்கக்கூடிய நீதி வேண்டும் என்று இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் முழங்கவிருக்கிறார்கள். அவர் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அனைத்து தொண்டர்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து அதிமுக தொண்டர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் குவிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, இன்னும் சில நிமிடங்களில் அவர் பேசவிருக்கிறார். அதே போன்று இருப்பவர்கள் அனைவருமே உரையாற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.